எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்பீச் ஃபேண்டாஸ்டிக். என்ன கடுமையா அழகா நல்லா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதாவது தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்த நீங்க உங்க வீட்டுக்கு கார்ல முகத்தை மூடிக்கொண்டு வந்த ஒரு நபரை நீங்கள் எப்படி அதை அனுமதித்தீங்க? அதற்கு அடுத்தது அந்த நபரை அமமுகனுடைய உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக அழகாக பேசியிருக்கிறார். அதுவும் அவர் பேசவில்லை, டிடிவி தினகரனுடைய அந்த அறிக்கையை அப்படியே வாசித்து என்ன மிக பிரமாதமாக அந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அதற்கு அடுத்தது மிக முக்கியமான அதிமுகவில் இருந்து உடைத்து 25 உறுப்பினர்களை தாவேகாவிற்கு வாக்களிக்க வைத்த அந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு இது புஷ்பா பட பாணியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் செய்திருக்கிறார். விஜய் அவர்கள் நிறைய விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அவருக்கு காத்திருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இன்னும் போக போக இப்பவே விஜயினுடைய செயல்பாடுகள், விஜய் அரசாங்கத்தின் மீது செயல்பாடுகள் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது.